திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்கா மலை மீது உள்ளது. இந்த தர்காவில் ஆண்டுதோறும் அந்த சந்தனக்கூடு விழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு இந்த சந்தனக்கூடு விழா வருகிற ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த சந்தனக்கூடு விழாவின் போது மலை மீது உள்ள தர்காவில் கொடியேற்றப்பட்டு சிறப்பு தொழுகைகள் நடைபெறும். இந்த நிலையில் மலை மீது தீபம் ஏற்றுவது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதால் இந்த மலையில் உள்ள தர்கா மீது இந்த கோவிலுக்கு செல்வதற்கும் வழிபடுவதற்கு பக்தர்களுக்கு அனுமதி ஏற்கனவே மறுக்கப்பட்டிருந்தது. எனவே கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் அந்த சந்தனக்கூடு விழா மலை மீது நடப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று தர்கா சார்பாக திருமங்கலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் திருப்பரங்குன்றம் கோவில் நிர்வாகம், திருப்பரங்குன்றம் காவல்துறையினர் மற்றும் தர்கா நிர்வாகம் சார்பாக இந்த ஆர்டிஓ அலுவலகத்தில் இந்த அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது. வழக்கம் போல இந்த ஆண்டும் எந்தவித பிரச்சனையும் இன்றி இந்த சந்தனக்கூடு விழா மலை மீது நடத்துவதற்கு அனுமதியானது தற்போது இதுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக இந்து மக்கள் கட்சி சார்பாக இந்த மலை மீது சந்தனக்கூடு விழா நடத்துவதற்கும் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள அந்த மலையில் உள்ள ஒரு மரத்தில் அந்த தர்கா சார்பாக கொடியேற்றுவதற்கும் அனுமதிக்க கூடாது என திருப்பரங்குன்றம் காவல் நிலையத்தில் இந்த இந்து மக்கள் கட்சி சார்பாக அந்த மனுவானது கொடுக்கப்பட்டிருந்தது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது.